திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 708, அதிகாரம் குறிப்பறிதல். தருமர் ராஜசூய யாகம் செய்ய திட்டமிட்ட போது அதை எவ்வித தடையும் இல்லாமல் நடத்த இயலுமா? பகவான் கிருஷ்ணரிடம் கலந்து ஆலோசித்தார். அதற்கு கிருஷ்ணர், மகத நாட்டு மன்னன் ஜராசந்தன் ஒருவன்தான் எதிர்க்கக்கூடும், ஆதலால் முன்கூட்டியே அவனை அழித்து விட்டால் யாகத்தை எவ்வித தடங்களும் இல்லாமல் நடத்தலாம் என்று யோசனை கூறினார். அத்திட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க கிருஷ்ணர், பீமன் மற்றும் அர்ஜுனன் மூவரும் மகத நாட்டிற்கு சென்றனர். அவர்களை வரவேற்ற ஜராசந்தன் அவர்கள் வந்த காரணத்தை பற்றி விசாரித்தார். அதற்கு கிருஷ்ணர், நாங்கள் உம்முடைய எதிரிகளாக யுத்தம் செய்ய வந்திருக்கிறோம். எங்கள் மூவரில் யாரும் யுத்தம் செய்வது என்பதை நீயே முடிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினார். இதை கேட்ட ஜராசந்தன், கிருஷ்ணா, உன்னுடன் யுத்தம் செய்ய எனக்கு மனமில்லை. அர்ஜுனனோ வயதில் சிறியவன், எனக்கு நிகரானவன் பீமன் தான், ஆதலால் நான் அவனுடன் மோதுகிறேன் என்றார். இருவருக்கு இடையே யுத்தம் ஆரம்பித்து வெகுநேரம் போரிட்டனர். பீமன் மிகுந்த பலத்துடன் ஜராசந்தனை தலையில் இருந்து கால் வரை இரண்டாக பிரித்து போட்டார். யுத்தம் முடிந்தது என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார் பீமன். ஆனால் அதற்குள் அனைவரும் ஆச்சரியமடையும் விதமாக கீழே விழுந்த பகுதிகள் மீண்டும் ஒன்றிணைந்து ஜராசந்தன் புத்துணர்வுடன் மீண்டும் எழுந்தார். மீண்டும் யுத்தம் தொடங்கியது. இம்முறையும் பீமன் ஜராசந்தனை இரண்டாக பிரித்தார். ஆனால் ஜராசந்தன் முன்பு போலவே இணைந்து மீண்டும் எழுந்து விட்டார். பீமன் மிகவும் சோர்ந்து விட்டதால் வேறு என்ன செய்வது என்று தெரியாமல் கிருஷ்ணரை ஏறிட்டு நோக்கினார். கிருஷ்ணர் புன்னகைத்துக் கொண்டே கையில் ஒரு புல்லை எடுத்து அதை இரண்டாக கிழித்து தலைகீழாக மாற்றி கீழே எறிந்தார். கிருஷ்ணரின் குறிப்பை புரிந்து கொண்ட பீமன் ஜராசந்தனை பிளந்து இரண்டு பாகங்களும் ஒட்ட முடியாதவாறு எதிரெதிர் திசையில் எறிந்தார். பிரிக்கப்பட்ட உடல் பாகங்கள் ஒன்று சேர முடியாமல் ஜராசந்தன் உயிரிழந்தார். ஒருவரது உள்ளத்தில் நினைப்பதை குறிப்பால் உணர்ந்து அவருக்கு நேர்ந்த துன்பத்தை தீர்ப்பாரை பெற்றிருந்தால் அவரது முகத்தை பார்த்து நின்றலே துன்பத்தை ஒழிப்பதற்கு போதுமானது என்பதை முகம் நோக்கி நிற்க அமையும், அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். சொல்லி புரிந்தால் நலம், சொல்லாமலே புரிந்தால் பலம்.